ஸ்டூடெண்ட்ஸ், உவமைகளை சொற்றொடரில் பயன்படுத்துக. அதில் பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். இது பார்ட் 2. கீரியும் பாம்பும் போல. சாதி பிரச்சனைகளால் ஒரு சில கிராமத்தினர் கீரியும் பாம்பும் போல அடிக்கடி சண்டை போட்டு கொள்கின்றனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. தமிழாசிரியர் நடத்திய இலக்கண பாடமானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக புரிந்தது. கிணற்று தவளை போல. ஒன்றும் படிக்காமல் தன்னையே அறிவொளியாய் கருதுபவன் கிணற்று தவளை போல குறுகிய அறிவுடையவனாகவே இருப்பான். நிலவும் வானும் போல. தம்பதியர் நிலவும் வானும் போல இணை பிரியாது வாழ்வார்கள். பசுமரத்தாணி போல. என் ஆசிரியர் கற்பிக்கும் பாடங்கள் பசுமரத்தாணி போல பதிந்தது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. அறிஞர் அண்ணாவின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பாரெங்கும் ஒளி வீசுகிறது. கீரியும் பாம்பும் போல அப்படின்னா ஒரு பகைமையை சொல்லுதீங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக அது தெரியக்கூடியது. கிணற்று தவளை போல குறுகிய வட்டத்துக்குள்ளே அந்த அறிவானது இருக்கும். நிலவும் வானும் போல அப்படின்னா ஒற்றுமை. பசுமரத்தாணி போல அப்படின்னா எதுவுமே எளிதில் பதிதல். பசுமரத்தாணி. குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா எல்லா இடமெங்கும் ஒளி வீசக்கூடியதாக இருக்கும்.